கெவினோட நிலைமையை நினைச்சா என் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு. கெவின் கோவப்பட்டானா அதுல நிச்சயமா ஒரு நியாயம் இருக்கும். சரி, கூல் டவுன். இதுவே உனக்கு நடந்திருந்தா நீ சும்மா விட்டுப்பியா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பென், மத்தவங்க எல்லாம் எங்க ஆலன்? ஏய், அவன் ஆள் மாறி இருந்தாலும் அவனோட பவர்ஸ் எதுவுமே மாறலையே. என்ன மாதிரி அவன் ஒன்னும் ஆம்னிட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி இல்ல, புரியுதா? இது என்னமோ அதிர்ஷ்டத்துக்கு வேலை செய்யுது. நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும், பாத்துக்கல. இது ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு நம்ம கெவின் மறந்தாதான் நல்லது. எனக்கு தெரியாது. இது ரொம்ப தப்பாச்சு. ஏன்னா நீ அவங்க கூட தான் இருந்திருக்கான். அவனோட மெயின் ப்ராப்ளம் அது இல்ல, அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அதிகம். உன்னோட மைண்டை இப்ப நான் கண்ட்ரோல் பண்றேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு கரெக்டா நடு ராத்திரியில குவென் நீ பிளானட்டோரியத்துக்கு அழைச்சிட்டு வர. எனக்கு தேவை குவெனோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. இன்னைக்கு நைட்டு நான் பிளானட்டோரியம்ல மூன் லைட்டை ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபீல்ட் வழியா யூஸ் பண்ண போறேன். அதை யூஸ் பண்ணி அவ பவரை அப்சார்ப் பண்ணுவேன். இந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட எந்த பவரும் இருக்காது. நீ தனியா வந்தது தப்பு ஆலன். இதை நான் அவகிட்ட சொன்னா நிச்சயம் அவ வரவே மாட்டான். இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லணும்னு நான் உன்கிட்ட சொல்லல. ஏய், நீ சொல்றத அப்படியே சொல்லணும்னு தானே என்கிட்ட சொன்ன. நீ ரொம்ப வீக்கானவன், அது உனக்கும் தெரியும், உன்னோட டீம்மேட்ஸ்க்கும் அது நல்லா தெரியும். அவ சொல்றத நம்பாத ஆலன். முதல்ல போய் அவளை அழைச்சுக்கிட்டு வா. அவகிட்ட கெஞ்சி பாரு, அவளை மிரட்டி பாரு. வேணும்னு அவ கால்ல விழுந்தாவது கூட்டிட்டு வா. இந்தா இப்படி பேசி பொண்ண டிஸ்ட்ராக்ட் பண்றா. எவ்வளவு ஸ்பீடா போறேன்னு பாக்க. ஒருவேளை பென் இதுக்கு தடையா நின்னானா? டெஸ்ட்ராய் பண்ணிடு. ஓகே. ஒரு தடவை நீ தப்பிச்சிட்ட பென், இந்த தடவை அப்படி நடக்காது. நான் சொல்றத நம்பு குவென். கொஞ்ச நேரம் தனியா வெளியே சுத்திட்டு வந்தானா சரியாயிடுவான். ஏதோ ஓகே ஆனா சரி. கிட்டத்தட்ட பிடிச்சிட்ட. எதுக்காக என்னை இப்ப தடுத்து நிறுத்தின? தனியா இல்ல, ஒன்னான்னு சொல்லு. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு கிளம்புற குவென்? தினமும் நான் போய் புக்ஸை படிச்சே தீரணும். ஸ்கூலுக்கு லீவ் போடுற மாதிரி ஒரே ஒரு நாள் லீவ் போடக்கூடாதுங்களா? ஏன் இந்த மாதிரி ஷேக் ஆகுது? இதுவும் பென்னோட பிளானா தான் இருக்கணும். அவ சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா? கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம பிரிட்ஜுக்கு போயிடணும். ஐடி மாஸ்கை ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? எனக்கு அது தேவையில்லை.